என் சரீர பலவீனங்கள் இன்றோடு மாறட்டும் ஐயா. என் சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகள் இன்றோடு முடியட்டும் ஐயா. இன்றோடு என் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஐயா. இன்றோடு என் கவலைகள் மாறட்டும். இன்னைக்கு ஒரு புதிய வல்லமையை தருவீராக. இன்னைக்கு ஒரு புதிய கிருபையை தருவீராக. இன்னைக்கு ஒரு அற்புதம் எனக்கு நடப்பதாக. இன்னைக்கு ஒரு அதிசயம் எனக்கு நடப்பதாக. விண்ணக காற்றே இறங்கி வந்து என்னை அபிஷேகம் பண்ணுவையா. ஓ ரபா கபரபா சம்பரபா. ஓ விண்ணக காற்றே இறங்கி வாருவையா. இறங்கி வந்து என்னை அபிஷேகம் பண்ணு. என் குடும்பத்தை அபிஷேகம் பண்ணு. என் குடும்பத்தை அபிஷேகம் பண்ணு. நான் பார்வையிடத்தக்கதாக என்னை அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. முழங்காலை முடக்கியது முழங்கால அளவு அல்ல. முழங்காலை முடக்கியது முழங்கால அளவு அல்ல. நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடோ. பெண் போல அவை போல என் மேல் வந்த முந்திடோ. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடோ. பெண் போல அவை போல என் மேல் வந்த மருந்திடோ. முழங்காலை முடக்கியது முழங்கால அளவு அல்ல. முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல. நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்ல வேண்டுமே. நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. நீச்சல் ஆழத்துக்குள்ள நீ கொண்டு போக மாட்டேன். நீச்சல் ஆழத்துல கொண்டு போகும் ஐயா. முழங்கால் அளவு எனக்கு வேண்டாம் ஐயா. இடுப்பளவு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என்ன நீச்சல் அளவுக்கு கொண்டு எல்லாரும் கேளுங்க. எல்லாரும் கேளுங்க. நீச்சல் ஆழத்துக்குள்ள நீ கொண்டு போகும் ஆவியானவரே. கட்டாய கர்த்தர் கொண்டு போவார். நீச்சல் அளவு ஆழத்திற்குள்ளாக என்னை ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுவீராக. அபிஷேகம் பண்ணுவீராக. தீர்க்க தரிசனத்தில் என்னை அபிஷேகம் பண்ணுவீராக. அற்புதம் செய்யும் அடையாளத்தினால் என்னை அபிஷேகம் பண்ணுவீராக. அந்நிய பாஷை பேசும் அபிஷேகத்தில் அபிஷேகம் பண்ணுவீராக. வியாக்கியானம் பண்ண கிருபையால் என்னை நிரப்புவீராக. 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 தேவன் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்க நம்மை பயன்படுத்த நம்மை வழிநடத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவன் நம்மை நீச்சல் ஆழத்துக்குள்ள கொண்டு போகிறார். தேவன் ஒவ்வொருவரையும் ஒரு நீச்சல் ஆழ அளவுக்குள்ளாக கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. முழங்கால் அளவு அல்ல. ஹல்லேலூயா. ஒரு நீச்சல் ஆழ அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். என்னை கொண்டு போகிறார். ஓ கரபடபா. ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகிறது. ஒரு பெரிய மாற்றம் வர போகிறது. ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. ஒரு பெரிய அதிசயமான காரியத்தை நாம் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய அதிசயத்தை நாம் காண போகிறோம். ஒரு பெரிய அதிசயத்தை நாம் செய்ய போகிறோம். இந்த இடத்துல நடக்கிற ஜெபத்துல ஒரு பெரிய மாற்றம் வர போகிறது. நம்முடைய வீட்டு ஜெபத்துல ஒரு பெரிய மாற்றம் வர போகிறது. நம்முடைய விடுப்பு ஜெபங்களிலே தேவன் மாற்றங்களை தர போகிறார். நம்முடைய தொழிலிலே ஒரு பெரிய விசேஷத்தை காண போகிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய மேன்மை தர போகிறார். எல்லாரும் கைதட்டி கர்த்தரை துதியுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கைதட்டி கர்த்தரை துதியுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 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 இந்த அபிஷேகத்துக்கு பின்னணியில ஒரு பெரிய மாற்றங்களை தேவன் நமக்கு தரப்போகிறார். எல்லாரும் கைதட்டி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிங்க. இந்த அபிஷேகத்துக்கு பிறகு, இந்த பார்வை கிடைத்த பிறகு அநேக மாற்றங்களை நாம் காண போகிறோம். பலவீனமான நம்முடைய சரீரத்தில் பெரிய மாற்றங்கள். கைதட்டி கர்த்தரை துதிங்க. பலவீனமான நம்முடைய சரீரத்தில் பெரிய மாற்றங்கள், பெரிய மாற்றங்கள், பெரிய மாற்றங்களை தேவன் நமக்கு சரீரத்தில் தரப்போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கைதட்டி கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய ஊழியத்தில் கர்த்தர் பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிறார். நம்முடைய பாடல்கள், ஜெபங்கள், செய்திகளிலே தேவன் பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. படிக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கைதட்டி கர்த்தரை துதியுங்க. படித்துக் கொண்டு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய குடும்பத்தில் மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பும்படியாக மனம் திரும்புதலின் ஆவியை கர்த்தர் மேல் வைக்க போகிறார். எல்லாரும் கைதட்டி கர்த்தரை துதித்து இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்பாதவர்கள் மேல் கர்த்தர் மனம் திரும்புதலின் ஆவியை வைத்து அவருடைய கல்லான இருதயத்தை, கடினமான இருதயத்தை கர்த்தர் உடைத்து
சுக்கு நூறாக உடைத்து நொறுக்கி போட்டு தேவனை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கைதட்டி கர்த்தரை துதிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய வீட்டில் உள்ள தீராத பண பிரச்சனையை நிரந்தரமாக தீர்த்து வைக்க போகிறார். நிரந்தரமாக தீர்த்து வைக்க போகிறார். 5 ஆண்டு 10 ஆண்டு 20 ஆண்டு கடன் பாரங்கள் எல்லாம் நிரந்தரமாக தீர்க்கப்பட போகிறது. கர்த்தர் நமக்கு அந்த அற்புதத்தை செய்ய போகிறார். எல்லாரும் கைதடி கர்த்தருடைய நாமத்தில் நிரந்தரமான விடுதலை, நிரந்தரமான பண விஷயத்தில் நிரந்தரமான ஒரு தீர்வை தேவன் குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானுடைய கனி கொடுக்கிற அனுபவங்கள் நமக்குள் வரும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களை கர்த்தர் கொடுத்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த போகிறார். எல்லாம் கைதடி கர்த்தரை துதியுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களை கர்த்தர் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை எதிர்பார்த்த விட மகிழ்ச்சியோடு, ஹல்லேலூயா, மகிழ்ச்சியோடு குடும்ப வாழ்க்கை நடத்தக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் மேல் ஒரு பெரிய அபிஷேகத்தை கொடுக்கிறார். எல்லாரும் உற்சாகமாய் கைதடி கர்த்தரை மகிமைப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல செல்வ செழிப்பான குடும்ப வாழ்க்கையை தேவன் கொண்டு வர போகிறார். எல்லாரும் கைதட்டி உற்சாகமாக கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. பிரிந்து கிடக்கிற குடும்பங்களின் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒன்று சேரும்படியாக, ஹல்லேலூயா, பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் மேல் தேவனுடைய அபிஷேகம் இறங்கி அந்த குடும்பங்கள் இணையும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறார். கடைசியாக இந்த இடத்துல ஜெபிக்க வந்தவர்களை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிக்க போகிறார். கனி கொடுக்கும்படியாக, அதிக கனிகளை கொடுக்கும்படியாக தேவன் நம்மை சுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவன் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக தேவ சித்தத்தை செய்யவும் பார்வை அடையும்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படவும் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் அந்த கிருபையை தேவன் வைத்திருக்கிற கிருபைக்காக எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதங்களை கண்டிடுவாய் என்ற பாடல்ல ஒரு கவி பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரும் கைதட்டி பாடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஷபரபாரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். க்ளோரி. எல்லாம் உற்சாகமாக கைதட்டுங்க. அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவார். அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவார். அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவார். கைதட்டுங்க. ஆமென். ஜெபிக்கிற இடத்துல அற்புதம் உண்டு, ஜெபிக்கிற இடத்துல அதிசயம் உண்டு, ஜெபிக்கிற இடத்துல பார்வை உண்டு, ஜெபிக்கிற இடத்துல சுகம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். பள்ளி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலோ பிளந்தே வழிவிடுமே. பள்ளி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலோ பிளந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடங்களெல்லாம் என்னே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடங்களெல்லாம் என்னே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார்.
நமக்கு அற்புதம் செய்யணும். இன்னைக்கு இந்த இடத்துல காத்திருக்க வந்திருக்கிறோம், காத்திருந்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய கடன்கள் மாறும், பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வு உண்டாகும், நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், தேவனை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். எல்லாரும் கைதட்டி கர்த்தரை ஆரவாரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனந்திரமே வழியாய் வந்தாலோ வல்லவரே கரமே நடத்திடுமே. வனந்திரமே வழியாய் வந்தாலோ வல்லவரே கரமே நடத்திடுமே. வனந்திரமே வழியாய் பாடுங்க. வனாந்திரம் வந்தா என்ன? வல்லவரின் கரம் வழி நடத்தும். வனாந்திரமே வழியாய் வந்தாலோ வல்லவரே கரமே நடத்திடுமே. தடைகள் எல்லாம் நகர்ந்தே போகுமே, இடங்கள் எல்லாம் பின்னே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் நகர்ந்தே போகுமே, இடங்கள் எல்லாம் பின்னே மறைந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யால் ஒளிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யால் ஒளிந்திடுமே. கர்த்தரிலே யுத்தம் செய்வாரே, எதிரான ஆயுதவானே. அவே கர்த்தரிலே செய்வாரே, எதிரான ஆயுதவானே. உன்னை அதிசயம் பாடுங்க, ஆவியில நிறைஞ்சு பாடுங்க. கண்டிப்பாவே அதிசயம் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் செய்வே. எல்லாம் அபிஷேகத்தோட பாடுங்க, அபிஷேகத்தோட பாடுங்க. என்று வாக்களித்தார் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் அதிசயம் நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மட்டும் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா! எல்லாரும் கைத்தடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்முடைய சரீரத்தில் பெரிய விடுதலை, நம்முடைய சரீரத்தில் கனமான பாரமான எல்லா காரியங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே உடைந்து ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம், வாழ்க்கைக்கு நல்ல சுகம், பலம், தீர்க்காயுசை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் கனி கொடுக்கவும் நம்முடைய கனிகளிலே நிலைத்திருக்கவும் கர்த்தர் என்னை உங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்.
பழைய ஏற்பாட்டு சவுல் கனி கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய ஜெபமில்லாத வாழ்க்கை, துணிகரமான காரியங்கள், அவனுக்குள்ளாக இருந்த எரிச்சல்கள், அவன் கனியெல்லாம் இழந்து போய் தள்ளப்பட்டவனாக போயிட்டான். ஒருவேளை நாம் அப்படி இருந்தாலும் இது கிருபையின் காலம், கிருபையின் காலம். ஆண்டவரே நான் பாவின்னு சொல்லிட்டா உடனே நமக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டு சவுல், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது அவர் கடைசி வரைக்கும் கனி கொடுத்தார். நானும் நீங்கள் கடைசி வரைக்கும் கனி கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு, இந்த தைரியத்தோடு, இந்த அபிஷேகத்தோடு நாம் தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் நமக்கு போதுமானவராக இருந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் கனி உள்ளவர்கள் குறைந்து காணப்படுகிறோம் ஐயா. இன்றையிலிருந்து எங்களுடைய கனிகளில் நாங்கள் நிறைந்து வாழவும் கர்த்தர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் எங்களை அதிகமாக நிரப்பும் என்று ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லார் மேலும் ஒரு பெரிய அபிஷேகத்தை, இதுவரை பெற்றிராத அபிஷேகம், இதுவரை ஆண்டவரை கண்டிராத வாக்கு வல்லமைகளை, இதுவரை அனுபவித்திராத ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில் அனுபவிக்க கிருபைகளை தார். துதி கன மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.